நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருக்கல்யாணம் சிறப்பு நேரலையில் இணைகிறோம். இன்றைக்கு நம்மளோட வழக்கறிஞரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான சதீஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மதுரையில் இன்றைக்கு மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற இருக்கு. இதை ஒவ்வொரு ஆண்டும் மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு திருவிழாவாகவே கொண்டாடிட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை மதுரையை தாண்டி தமிழ்நாட்டை தாண்டி அதாவது உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் இந்த கோவிலை பார்க்கறதுக்குன்னே வராங்க. அப்படி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னென்ன சார்? நிச்சயமா. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்று அப்பர் பெருமான் சிவபெருமானுடைய திருவடி நிழல் என்பது எப்படிப்பட்டதான மோட்சத்தை கொடுக்கக்கூடியது என்பதாக வர்ணிக்கின்றார். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சி என்பது மதுரையம்பதியிலே வாழக்கூடியதான பெருமக்கள் மட்டும் வணங்கி வழிபட்டு ஆரவாரம் செய்கின்ற ஒரு நிகழ்வு என்பது அல்ல. மதுரை மாநகரை கடந்து தமிழகத்தை கடந்து பாரத தேசத்தையும் கடந்து உலகமெங்கும் இருக்கக்கூடியதான ஆன்மீக பெருமக்கள் இன்றைய வருடம் என்று சொல்லக்கூடியதான குரோதி வருடத்தினுடைய மிக பெரும் விழாவாக நடைபெறக்கூடியது இந்த சித்திரை திருவிழா என்பது. கூடல் நகரம் என்றும் மதுரையம்பதி என்றும் தூங்கா நகரம் என்றும் எல்லாம் அழைக்கப்படுவதான பாண்டிய தேசத்தினுடைய தலைநகராக விளங்கியது மதுரையம்பதி என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நகரம் மதுரை நகரம். மதுரா என்று சொன்னாலே எப்பொழுதும் இனிமையும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் நிறைந்திருக்கக்கூடிய ஊர் என்பதனாலே தான் இதற்கு மதுரை என்கின்ற பெயர் வழங்கப்பட்டது. அதற்கு சாட்சியாக விளங்கக்கூடியதான நிகழ்வுதான் இன்றைக்கு நாம் இன்றைய திருநாளிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய அற்புதமான திருமண வைபவம் என்பது. இந்த திருமண வைபவத்திலே கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் மக்களை இப்போது நாம் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாரத தேசத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடியதுதான் நாம் வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சனாதன தர்மம் என்பது. இந்த சனாதன தர்மத்தினுடைய ஏற்றம் எதுவென்றால் உலகத்தினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் என்றைக்கும் சமம் என்பதை காட்டுகிற கோயில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில். அதனால்தான் நம்முடைய இல்லங்களிலே சாதாரணமாக பேசுகிற போது கேட்பார்கள், உங்களது இல்லத்திலே சிதம்பரமா அல்லது மதுரையா என்று கூட கேட்பார்கள். காரணம் என்னவென்றால் இந்த உலகத்திலே ஆன்மீகத்தின் ரீதியாக இந்த உலகத்திற்கு சிவனும் சக்தியும் ஒன்று. சக்தி இல்லையேல் சிவமில்லை, சிவமில்லையேல் சக்தி இல்லை என்று காட்டிய திருத்தலம் மதுரை என்பது நாம் புராணங்களை அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒன்று. நாம் பெரும்பாலும் என்ன நினைக்கின்றோம் என்றால் பெண் என்பவள் புரட்சி பெண்ணாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைய நாளிலே பேசுகின்றோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்க்கிற பொழுது முதல் ஒரு மிக பெரும் புரட்சி பெண்ணாக விளங்கியவள் மீனாட்சி. அதுதான் சிறப்பு. பாண்டிய மன்னனுக்கு பிறந்தவளான மலையத்வஜன் என்பவனுக்கும் காஞ்சன மாலை என்கின்ற பட்டத்து அரசிக்கும் மிக நீண்ட நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாது போக அவர்கள் இறைவனை நோக்கி பெரும் தவம் செய்து யாகங்கள் நிகழ்த்த பிறந்தவள்தான் 3 வயது சிறு குழந்தையாக யாகத்திலே இருந்து தோன்றியவள் மீனாட்சி. அவளுடைய அழகிய கண்களுடைய பார்வை பட்டாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும் என்பதனாலே அவளுக்கு அங்கையர் கண்ணி என்பது பெயர். கயல் போன்ற கண்களை உடையவள் என்பதனாலே அவளுக்கு மீனாட்சி என்கின்ற பெயர் ஏற்பட்டது. தன்னுடைய கடைக்கண் பார்வையாலே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே அவள் அருள்பாலிக்கிறாள் என்பதனால்தான் மீன் ஆட்சி செய்யக்கூடிய அழகிய கண்களை உடையவளான ஆட்சியும் காட்சியும் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியது மதுரை. அதைத்தான் இன்றைக்கு இப்பொழுது நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய வைபவம் என்பது சொல்லிக்கொண்டே போகலாம். அற்புதமான ஒரு வைபவம். அவருடைய அந்த திருக்கல்யாண வைபவம் என்பது
உலகத்தார் மட்டுமல்ல, தேவர்களும் வானவர்களும் தானவர்களும் கூட இறங்கி இன்றைக்கு இந்த நிகழ்வை காண்பார்களாம். ஒவ்வொரு நாளும் இந்த திருநாளை காண வேண்டும் என்று தேவர்கள் வருகிறார்கள் என்பதாக ஒரு ஐதீகம் நிலவுகிறது. இப்பொழுது திரையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மீனாட்சி அமர்ந்திருக்க அருகிலே சிவபெருமான் சுந்தரேஸ்வரராக அங்கே அமர்ந்து கொண்டு, அருகிலே பவளக்கனிவாய் பெருமாள் முருகப்பெருமானோடு திருப்பரங்குன்றத்திலே இருந்து இன்றைக்கு காலையிலே எழுந்தருளி தன்னுடைய தாய் தந்தையருக்கு நிகழக்கூடியதான அந்த திருமண வைபவத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று சகோதரனான பவளக்கனிவாய் பெருமாள் எழுந்தருளியிருக்கிறார். அதற்கு பக்கத்திலே முருகப்பெருமான் தேவயானையோடு எழுந்தருளியிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். இப்படி பார்வதி தேவியானவள் இமயமலையிலே இருக்கக்கூடியதான பர்வதராஜனுக்கு குமாரியாக பிறந்தாள். பிறகு தக்ஷனுக்கு மகனாக தாக்ஷாணியாக பிறந்தாள். இங்கே மலையத்வஜன் என்பதான பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்து இந்த உலகத்தை ரட்சிக்கின்றாள் என்கின்ற காட்சியை தான் நாம் திரையிலே பார்க்கின்றோம். சார், தொடர்ந்து பேசலாம் சார். அந்த நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.